भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. வணக்கம் ஸ்ரீ ஆனந்த் பங்கட்டும். இன்னைக்கு வந்து 37வது ஃபயரிங் சடோரியோட தியானம் நடக்க இருக்கிறது. அதுக்கு உண்டான கலந்துரையாடல் வந்து நிர்வாக மீட்டிங்கில் நடக்குது. நாளைக்கே கர்மயோகிகளுடைய யோகங்கள் என்னங்கிறது இப்போ சொல்லிடுறேங்க ஸ்ரீ. ரிசப்ஷனில் டியூட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பெரியசாமி ஸ்ரீ உங்களோட இது. அதுக்கப்புறம் பாத்திங் டியூட்டி அதெல்லாம் வந்து ஜெயக்குமார் ஸ்ரீ காண்டிபன் ஸ்ரீ உங்களோட இது. டைனிங் ஹால் ஃபுல் இன்சார்ஜ் காண்டிபன் ஸ்ரீ. மெடிடேஷன் ஹாலோட இன்சார்ஜ் வந்து ஜெயக்குமார் ஸ்ரீயும் சஞ்சய் ஸ்ரீயும். பெட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாரும் ஜெயக்குமார் ஸ்ரீயும் காண்டிபன் ஸ்ரீயும் பார்த்துக்கோங்க. குக்கிங்கும் மாஸ்டர் கேரும் மீனா மேமும் கற்பகம் ஸ்ரீ 2 பேரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தியானிகளுடைய கேர், அவங்க ஸ்டால் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே தமிழ் ஸ்ரீ உங்களுடையது. கூகுள் ரிவ்யூ வந்து கீதா ஸ்ரீயோடது. கர்மா நிவர்த்தி பாதகமலம் இது எல்லாத்தையும் கீதா ஸ்ரீ காண்டீபன் ஸ்ரீ அண்ட் கற்பகம் ஸ்ரீ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக் வீடியோ ஃபோட்டோ வந்து சரவணன் ஸ்ரீ அண்ட் சஞ்சய் ஸ்ரீ 2 பேரும் பார்த்துக்கோங்க. ஆரத்தி தீபன் ஸ்ரீ கற்பகம் ஸ்ரீ கீதா ஸ்ரீ அண்ட் காண்டீபன் ஸ்ரீ. ஃபுட் சர்விங் வந்து பெரியசாமி ஸ்ரீ கற்பகம் ஸ்ரீ காண்டீபன் ஸ்ரீ அண்ட் தீபன் ஸ்ரீ. வணக்கம் ஸ்ரீ ஆனந்த பொங்கட்டும். ஸ்ரீ ஆத்மக்களின் சங்கமத்தின் 37வது ஃபயரிங் சடோரி தியானம் நாளைக்கு நடக்க போகுது. கர்மிகள் எல்லாரும் ஒரு சின்ன மீட்டிங் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சடோரிக்கும் இந்த மாதிரி நடத்துவோம். 36 சடோரியாக நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். நம்ம நிறையா தப்புகளும் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து கற்றுக்கிட்டு நிறைய சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன யோகங்கள்னு சொல்லிட்டு ஆர்கனைசர் சொல்லிட்டாங்க, கீதாஷி சொன்னாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து நாளைக்கு நடக்க போகிற சடோரி வந்து நம்ம சங்கம டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நம்ம பிளான் பண்ணி ஒரு சங்கம டே செலிப்ரேட் பண்ணலான்ட்டு May 2 வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு. அதை விட அதே மாதிரி அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஆனால் பெரிய என்தூசியாசியமாக நம்ம அதை பண்ணல. பட் இந்த சடோரியை நம்ம அவ்வளோ ஈடுபாடோட பண்ணணும். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு டைமும் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏதோ டென்ஷன்லேயே நம்ம அதை பண்ணிகிட்ருப்போம். என்னதான் ஈடுபாடு இருந்தாலும் நம்மளோட எமோஷன் மேலே வந்து நம்ம டென்ஷன் அந்த ஈடுபாட்டை வந்து ஓவர்டேக் பண்ணிடுது. அதனால வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிடுறோம். ஸோ இந்த டைம் நாளைக்கு நம்ம நடக்க போகிற சடோரியில் என்ன டென்ஷன் வந்தாலும் நம்மளோட ஈடுபாடு தான் மேலே இருக்கணும். நம்மளோட ஈடுபாடு, நம்மளோட சிரதா மாஸ்டர் நம்ம குரு சொல்கிற மாதிரி நம்மளால் முடியும். அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். இத்தனை பேர் நாமக்கல்ல இருந்தோம். நம்ம அங்கங்கே வேறு வேறு ஊரில் இருந்து நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். சென்னையிலேருந்து காண்டிபன் ஸ்ரீ கூட வந்திருக்காங்க. அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. ஸோ நம்மளால் முடியும். நம்ம இந்த 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 யூனிவர்ஸ் வந்து நம்மளை அந்த இடத்துல வச்சிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒரு டைமும் குரு நம்மளை திட்டுவாங்க. திட்டுறப்போ ஒரு வெறி வரணும். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்னை திட்டினாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு. அந்த வெறியில தான் நம்ம அதை பண்ணணும். வெறியில எப்படி சொல்லனா, இப்போது மலையேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் வந்து. மாஸ்டருக்கு 50 வயசு ஆகுது. பட் ஆனால் மலையேற்றம் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு ரெடியாகி குளிச்சு ரெடியாகி 10 நாமக்கல் மலைக்கோட்டையில் 10 டைம் மேலே போயிட்டு கீழே இறங்குறாங்க. 50 வயசு ஆகுது. நானும் போனேன்னா அவர் கூட தான் அவர் ஸ்பீடு தான் என்னால் போக முடியுது. அவரோட சிரத வெறி எவ்வளோ இருக்குது. அப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னோட வெறி பத்தலை. அந்த எந்திரிச்சு போகிறதுக்கும் மாஸ்டர் தான் காரணம். மாஸ்டர் ஒரு டைம் திட்டினாரு. அந்த இதில் அந்த வெறியில் அப்புறம் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டேன். அது இன்னும் 3:30 நான் எந்திரிச்சது இல்லை. 3:30 எந்திரிச்சு 4 மணிக்கு ரெடியாகி போகிறேன். ஸோ அந்த வெறி வந்து எல்லாத்துக்கும் வரணும்னு நான் நினைக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும். இப்போது நிறையா பிரச்சனைகள் வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. டெய்லியும் காலையில் நான் மலைக்கோட்டையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ சரி இன்னைக்கு 5 டைமோ நின்றுலான்னு நான் நினைப்பேன். படம் 10 டைம் முடிச்சு தான் நிற்பேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த கடைசி நாளில் ஜெயிக்க முடியும். சாகிறப்போ சாவை ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்போ
ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிக்கணும், ஒவ்வொரு நொடியும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஜெயிச்சுட்டே இருக்கணும்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் மாஸ்டர் எப்பயும் சொல்லுவாங்க. ஸோ அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நமக்கு நிறைய தடங்கள் வரும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். நானும் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நொடியும் முயற்சி பண்ணோம். ஆத்மாலிக் சங்கமத்துக்கு அதுதான் வந்திருக்கோம். என்னதான் நம்ம ஜாலியாக இருந்தாலும், என்னதான் நம்ம சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ள அந்த வெறி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம சில டைம் நம்ம சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு அந்த வெறியை மறந்துடுறோம். அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒவ்வொரு செகண்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் நம்ம மேலே வந்துடுவோம். எப்படியாவது ஒரு வழி வந்துடும். வழி இருக்காமல் இருக்காது. எப்படி நான் டெய்லியும் 10 டைம் மலை கூட ஏறி இறங்கணும், அந்த மாதிரி ஒரு வழி கன்ஃபார்ம் இருக்கும். எத்தனை சீக்கிரமாக எந்திரிச்சு குரு கூட நான் போயிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்பார்க்கை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். குரு என்னதான் இந்த உலகம் நம்ம என்னதான் திட்டினாலும் அதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம அந்த எனர்ஜியை வந்து நம்ம பாசிட்டிவ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதை பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 1000 சடோரி நடத்துவோம். எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்போம். நன்றி ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும். 37வது ஃபயரிங் சடோரிக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். இது சிறப்பாக பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்மளோட நோக்கமே இதை வந்து சிறப்பாக பண்ணணும் தான். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து சிறப்பாக தான் பண்ணுறோம். கம்மி இல்லாமல் சிறப்பு இல்லாமலாம் பண்ணுறது கிடையாது. ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம். இது வரைக்கும் தியானிகள் வந்து நம்ம மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணது கிடையாது. இது சரியில்லை, அது சரியில்லைன்னு. நமக்கு நாமே தான் கம்ப்ளைண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு எக்யூப்டாக தான் இருக்கும். நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு 95% அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த 5% ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது என்னன்னா நமக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ் தான். நமக்குள்ள நமக்கு நாமே தெரிஞ்ச மிஸ்டேக் தான். தியானிகளால் அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க முடியல. அது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாஸ்டர் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ அதையும் களைஞ்சிட்டு அதை தாண்டி அந்த 95லேருந்து அந்த 5% நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மாஸ்டர் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்பயே மாஸ்டர் வந்து அந்த கயிறை கட்டி நம்மளை விட்டுருக்குறாங்க. எப்பயுமே மாஸ்டர் கிட்ட தான் அந்த கயிறு இருக்குது. அந்த கயிறு இல்லாமல் நம்ம நீந்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த 5% நம்ம கற்றுக்கிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்குது, ஏதாவது ஒரு வந்துருமோ, ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிருமோ அப்படின்னு. இப்போ வரைக்கும் நம்ம பண்ண எந்த சடோரிலையும் தியானிகள் வந்து இது கம்மியாக இருக்குது, இது குறையா இருக்குது அப்படின்னு யாருமே இது கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. எதுவுமே சொன்னது கிடையாது. இப்போ நமக்கு நாமே இது நம்ம தப்பாக பண்ணிட்டோம், இதை இன்னும் திருத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறோம். அதைத்தான் நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதை இன்னும் அக்ரெசிவாக பண்ணி விழிப்பாக பண்ணோம்னா நம்ம அடுத்த 100% அச்சீவ் பண்ணிடுறோம். அப்போ மாஸ்டர் நம்மக்கிட்ட திட்டுறாங்கிற அந்த இதே இருக்காது. சொல்கிறாரு மாஸ்டர் திட்டுவாருங்கிற அந்த தாட்டே வராது நமக்கு. மாஸ்டர் திட்டுவாருங்கிறதுக்காக பண்ணாமல் மாஸ்டர் கிட்ட திட்டு வாங்காமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த நோக்கத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு 5% நம்ம அதை சால்வ் பண்ணிட்டோம்னா நம்ம 1000 இல்லை 10,000 சடோரி கூட நடத்தலாம், 10,000 பேரை கூட வச்சு நடத்தலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும். அதில் இருக்க சின்ன சின்ன அந்த கம்யூனிகேஷன் கேப்பை மட்டும் கிளியர் பண்ணிட்டோம்னா போதும், நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதில் நம்ம விழிப்பாக இருந்தோம்னா இன்னும் நல்லா பண்ணலாம். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்புக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போதும், அடுத்த லெவலுக்கு போயிடலாம். நன்றி. ஆனந்தம் பொங்கட்டும். வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும். 37வது ஃபயரிங் சடோரி எல்லாரும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாரும் அசம்பிள் ஆகி அதுக்குண்டான ஏற்பாடுகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ சிறப்பான முறையில் நம்ம வந்து நமக்கு என்ன கர்மயோகம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்களோ அதை வந்து அவங்கவுங்க சிரத்தையோட எதுவும் மற்றவங்களை எதிர்பார்க்காத நமக்கு என்ன அலாட் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து 100% சிறப்பான முறையில் பண்ணினாலே நமக்கு வந்து எந்த ஒரு தவறும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நம்ம வந்து குரு வந்து நமக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ குரு வந்து நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. குரு கீழே தவறுகள் வரும். ஸோ வந்தாலும் திருத்துவாங்க. குரு வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து தவறு பண்ண மாட்டோம், சிஷியர்கள் வந்து தவறு பண்ண மாட்டோன்னு இல்லை. அதை வந்து குரு வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து நம்மளை திருத்தி வழிநடத்தி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கர்மயோகத்தை சிறந்த முறையில் நம்ம பண்ணாலே நம்ம 100% அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சடோரியை சிறப்பான முறையில் நம்ம நடத்துவோம். எல்லாருமே வந்து அவங்கவுங்க கர்மயோகத்தை
மனசில் நல்லா நிறுத்திக்கிட்டு பழுது இல்லாமல் டைமுக்கு அவங்கவுங்க டைமை வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணி நம்ம சிறந்த முறையில் நடத்துவோம் ஸ்ரீ. நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் அனைவருக்கும் பொங்கட்டும். வணக்கம். கர்மயோகிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இங்கே கூடியிருக்கோம். நாளைக்கு ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக 37வது சடோரி செயல்முறை தியானம் நடக்க இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடங்கள்ல இருந்தும் வந்து தியானிகள் கலந்துக்க போகிறாங்க. அதற்கான முன்னேற்பாடுகளை நம்ம செய்கிறதுக்காக இங்கே இணைஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90% அந்த எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம். காலையில் இப்போ இனிமே வந்து வர தியானிகளை ரிசீவ் பண்ணுறது தான் பெண்டிங் இருக்குது. மற்றபடி அவங்களுக்கு வந்தால் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் நாளைக்கு செய்ய வேண்டிய கர்மயோகங்களுக்கு தேவையான கிச்சன்லேருந்து டைனிங்லேருந்து மெடிடேஷன் ஹால் வரைக்கும் நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். எல்லாரும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோகிகளுடைய எல்லாருடைய ஒற்றுமை தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே சமயம் இன்னைக்கு காண்டிபன் ஸ்ரீ சொன்னதும் கரெக்டு தான். மாஸ்டரோ கிட்ட நம்மளோட கயிறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் கயிறு இல்லாமல் செயல்படுறதுக்கும் நம்மளை தூண்டி அதுக்கு சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து நம்மளை இங்கே உட்கார வச்சுருக்காங்க மாஸ்டர். ஏன்னா 36 சடோரிகளாக மாஸ்டர் கூடவே இருந்திருப்பாங்க. மாஸ்டர் இன்னைக்கு இல்லாமல் நான் இந்த சடோரி தியானத்துக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து மாஸ்டர் கிட்ட நம்ம மாஸ்டர் கையில் அந்த கயிறு இல்லாமல் நம்ம செயல்பட்டுட்டோம் இது வரைக்கும். ஆனால் வந்து இப்போ சடோரிக்கான இந்த கர்மயோகிகள் நிர்வாக மீட்டிங்கை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போது நம்மளை மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அது சொன்ன பிறகு தான் நமக்கு நினைவு வருது. ஸோ அந்த இடத்துல மாஸ்டர் வந்து இந்த கயிறு மூலயமா நம்மளை இழுக்கிறாங்க, அதை செயல்பட வைக்கிறாங்க. ஸோ அது கூட மாஸ்டருக்கு சொல்லாமல் அடுத்த முறை வந்து நாமளே இந்த நேரத்துக்கு இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் மூலயமா நமக்குள்ள எந்தெந்த நேரத்தில் எந்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அந்த யோசனை வந்திருக்கணும். ஸோ அந்த இடத்துல மாஸ்டர் அந்த கயிறு மூலயமா நம்மளை இழுத்து இந்த கர்மயோகத்தை இந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. அதே சமயம் அடுத்த முறை பார்த்திங்கன்னா நம்ம இது மாஸ்டர் சொல்லாமையே அதையும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே நம்ம சடோரி கர்மயோகம் அதாவது இந்த தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி செய்தோமோ அதே போல எல்லாமே செய்கிறதுக்கு மாஸ்டர் நம்மளை தயார்படுத்தியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஹாலில் ஒரு லைட் வந்து அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதை எப்படி ஃபிட் பண்ணணும், எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வச்சா நீட்டாக வைக்கணும், கிச்சன்ஸில் எப்படி எல்லா திங்ஸும் வைக்கணும், என்னென்ன முன்னேற்பாடுகள் நம்ம செய்யணும், டைனிங் ஹாலில் எப்படி எப்படி வைக்கணும் அப்படின்னு மாஸ்டர் வந்து நமக்கு டீச் பண்ணுறதில்ல. எப்பவுமே கூடவே இருந்து செய்வார். கூடவே இருந்து செஞ்சு நமக்கு காமிச்சு இது போல் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அது இது வரைக்கும் பழுதில்லாமல் சிறப்பாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது போல் எதுக்காக மாஸ்டர் இப்படி செய்கிறாங்கன்னா தன்னை போலயே எல்லாத்தையும் உருவாக்கணும். உருவாக்கி அவங்க 4 பேருக்கு இது போல் நான் கர்மயோகிகளை நிர்வாகிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது மாஸ்டரோட விருப்பம். ஸோ அதுபடி தான் ஒவ்வொரு டைமும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த சடோரி செயல்முறை தியானம் இங்கே நடக்குது. எத்தனையோ கர்மயோகிகள் எத்தனையோ நிர்வாகிகள் இருக்கிறாங்க சரவணன் ஸ்ரீ சொன்னது போல். பட் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உந்துதலாக நம்ம போய் தொடர்ந்து நம்ம கர்மயோகம் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம வந்திருக்கோம். பல எண்ணங்கள் மற்றபடி இங்கே வரணும் அப்படிங்கிறது ஒரு 100% இல்லாத நிறைய கர்மயோகிகள் வெளியில் போயிருக்கிறாங்க. சங்கமத்தில் இருந்து தொடர்ந்து கர்மயோகத்துக்கு சடோரியில் வராமல் கூட இருந்திருக்கிறாங்க. பட் யார் வந்தாலும் வரலினாலும் மாஸ்டர் தன்னை போலவே ஒவ்வொரு கர்மயோகிகளையும் ஒவ்வொரு நிர்வாகிகளையும் ஒவ்வொரு கணமும் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி கொடுத்துட்டே தான் இருக்காது. அதில் வந்து எல்லாருமே பயன்பெற்று ஆத்மாக்களின் சங்கமத்தையும் நம்ம சடோரி கர்மயோகத்தையும் தியானங்களையும் நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒற்றுமை ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம சடோரி கர்மயோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி. இது நம்ம குடும்பம், ஆத்மாக்களின் சங்கமங்கிறது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் வந்து நம்ம கெஸ்ட் மாதிரி இருந்தோம்னா இத்தனை சடோரி கர்மயோகத்தில் செய்ய வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முன்கூட்டியே எவ்வளோ நம்ம செய்திருக்க முடியாது. எல்லாமே நம்ம வீட்டில் ஒரு விசேஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் எப்படி பொறுப்பெடுத்து நீங்கள் இதை பண்ணுங்க நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து செய்வோமோ அந்தளவுக்கு ஈடுபாட்டோட நம்ம செய்திருக்கோம். இனியும் நாளை இந்த தியானம் முடிகிற வரைக்கும் எல்லா கர்மயோகத்திலையும் சிறப்பாக ஒவ்வொருத்தரும் செய்யணும். கண்டிப்பாக செஞ்சு அந்த சடோரி கர்மயோகத்தையும் சடோரி செயல்முறை தியானத்தை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன்.
நன்றி. ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும். வணக்கம். ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும். ஆம், நம்ம நிறைய சடோரி நடத்தி முடிச்சிருக்கோம். பட்டு எல்லா சடோரிக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி மாஸ்டரோட ப்ரெசன்ஸ் இங்கே இல்லை அப்படிங்கிறத விட மாஸ்டர் இங்கே தான் இருக்காங்க, நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னால் இங்கே உணர முடியுது. ஆஹ் நம்ம எப்பவுமே வந்து ஒரு தாயோட கையை பிடிச்சிக்கிட்டே நடந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சுற்றி முற்றிலும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு கேர் இருக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க, நம்மளை கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேர்லேயே தான் வந்து நம்ம வந்து ஐஸ் ஐஸ் வாங்கி கொடுத்தா அதை சூப்பிட்டு போகிற மாதிரி அப்படியே தான் நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுற்றிலும் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், 360 டிகிரிலையும் நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மாஸ்டர் எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ இப்போ மாஸ்டர் நமக்கு அதுக்கான பயிற்சியை தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து இப்போ அதற்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். மாஸ்டர் இனிமேல் தான் வருவாங்க. பட் மாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்தாலும் முன்ன சரவடிக்கும் இந்த சரவடிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. ஸோ இது வரைக்குமே யாருக்குள்ளேயும் ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட கிடையாது. ஒவ்வொருத்தவங்க சொல்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து இழுத்து போட்டு எல்லாருமே செஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ. பட் இது வந்து ஒவ்வொரு சரவடியிலையும் நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நிர்வாகம் 1க்கான மீட்டிங் தான் எஸ்பெஷலி இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒன்னஸ். எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நம்ம ஒன்றா சேர்ந்து செஞ்சு ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கணும், இந்த சமுதாயத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தணும் ஆன்மீகத்தில் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நமக்கு மாஸ்டர் வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் நம்மளும் எல்லாருமே பயணிச்சுட்ருக்கோம். இன்றைக்கும் மாஸ்டர் நமக்கான எல்லா டெஸ்ட்டும் வச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லாருமே அதில் இந்த மூமெண்ட் வரலும் எல்லாருமே அதை கம்ப்ளீட் பண்ணி தான் இருப்போம். மாஸ்டர் திட்டத்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. அதில் ரொம்ப மைன்யூட்டாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மாஸ்டர் திட்டுறப்ப தான் வந்து நம்ம வந்து வீக் ஆகுவோம், மென்டலி நம்ம வந்து அதுக்குள்ள எமோஷ்னல் ஆகும். ஸோ அந்த டயத்தில் தான் மாஸ்டர் நமக்குள்ளே வந்து கர்மா டெஸ்ட்ராயில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரைட் சான்ஸு. அதனால மாஸ்டர் திட்டுறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளோட கர்மா நிவர்த்திக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு மாஸ்டர் மேலே வெறுப்போ கோபமோ எதுவுமே வராது. நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்காக மாஸ்டர் வந்து எனர்ஜி, வெறும் எனர்ஜி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, அவரோட உயிராற்றலே டெய்லியும் கலந்து கலந்து நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துட்ருக்காரு. நம்ம வந்து நமக்கு அது புரியுதா புரியலையா, நம்ம அதை மேம்படுத்தி நம்ம பரிணாம வளர்ச்சி அடைகிறோமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மாஸ்டர் செகண்டாக தான் யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தனக்கு கிடைத்த விஷயத்த நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த கல்லை செதுக்க 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 அது சிலையாக மாறும் அப்படின்னு அவர் ஒரு உளி மாதிரி நம்மளைய செதுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதில் ஒரு சில வழிகள் வரலாம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வழி கூட நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சியோ அம்மா அப்பாவோ கூட நம்மளை இந்த நேரத்தில் யோசிச்சு நமக்கு கேர் எடுப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஆனால் மாஸ்டர் 24 மணி நேரமும் நம்ம கர்மயோகிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன லேக்கிங் இருக்குதோ அதை நம்ம வந்து டெஸ்ட்ராயில் பண்ணோன்னா அவங்க எப்படியாவது ஸ்பிரிச்சுவலில் ஒரு லெவல் மூவ் ஆகி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக மாஸ்டருக்கு ஆனந்தமாக வாழ்க்கக்கூடிய எல்லா ஒரு அமைப்புமே அமைஞ்சிருக்கு. நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல அம்மா அப்பா எல்லாமே அமைஞ்சிருக்காங்க. இருந்தும் மாஸ்டர் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அதை 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 தாண்டி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்கிறான்னா அது அவரோட கருணை தான் அதுக்கு காரணம். ஸோ நம்ம எல்லாருமே அந்த மாஸ்டரோட அந்த கருணையின் வடிவமாக நம்மளும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய சடோடி தியானத்தில் நம்ம எல்லாருமே அந்த அன்பு, கருணை, நன்றி உணர்ச்சி இதை எல்லாரும் மாஸ்டர் போலவே நம்மளும் வெளிப்படுத்தி அந்த முழு சடோடி தன்மையில் இருந்து வரக்கூடிய தியானிகள் எல்லாத்தையுமே அதே சடோடி தன்மையில் அவங்கள மீட்டெடுத்து
அவங்கள வழி அனுப்புவோம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ. நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். எப்பவும் சொல்றதா, இங்க எல்லாருமே நம்ம சேர்ந்து இருக்கிறது அதிர்வலைகளால் இணைந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்றி. அனைத்து நிர்வாகிகளும் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்களையும் மாஸ்டர்னால என்னென்ன நடந்துச்சுங்கிறத சொன்னாங்க. இன்னைக்கு காலையில இருந்து மாஸ்டர் இல்லாமே இன்னைக்கு எல்லா கர்மயோகங்களையும் நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம். எவ்வளோ % தெளிவாக செஞ்சுருக்கோங்கிறது இந்த மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் 1ல் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒன்னஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சுது. அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் அக்செப்ட் பண்ணி ஈக்குவலாக இருந்து எல்லாரும் செஞ்சோம். ஒரு சண்டை ஒரு எதுவுமே வரல. அக்செப்டன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த கால்னால ஒரு 6 மாசமா தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அந்த அந்த ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு இந்த ஒன்னஸ் இன்னைக்கு சிறப்பாக இந்த யோகத்தை எங்களால் நடத்த முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா எதுவுமே வந்து சூட்சமமாக தான் எல்லா விஷயங்களையும் சொல்லுவார். கோபம், காமம், காதல், இந்த மாதிரி பயம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உடைக்கிறதுக்கு 18 சம்ஸ்காரங்களையும் உடைக்கிறதுக்கு மாஸ்டர் ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கையாண்டு அவங்க ஒவ்வொருத்தரையும் சரி பண்ணி மேல் மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காரு. அதில் இப்போ இருக்க நிர்வாகம் சிறப்பாகவே நடந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய சம்ஸ்காரங்களை எல்லாம் உடைச்சு கர்மங்களை எல்லாத்தையும் சரி பண்ணி மேலே வந்துட்டுருக்காங்க. பரிணாம வளர்ச்சி அதிகமாக அடைஞ்சிட்ருக்குங்கிறது இன்னைக்கு நடந்த கர்மயோகம் வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஸ்ரீ. நாளைக்கு நடக்கிற தியானத்தை சிறப்பாக அனைவரும் நடத்தி கொடுக்கணும் இதே மாதிரின்னு கேட்டுக்கிறோம். நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ